சப்பா இந்த ஆடு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்து அனாந்தாலும் போட்டு விடுறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போயிடுது. இந்த வெயில் காலம் வேற வந்துருச்சு, ஒரு மேவு இல்லை. நம்ம காட்டிலேயே பிடிச்சி அந்தாண்டி இந்தாண்டி கட்டி அனாந்தால போட்டு விட்டு மேய்ச்சி கட்டினா தான் உண்டு. அப்படி ஏரி பக்கம் ஓட்டிக்கிட்டு போகலான்னா எல்லாம் காஞ்சி கருவாடாக கிடக்குது. ஹோ ஹோ ஏண்டி கத்துற? அத்தான் மேயறதுக்கு தானே பிடிச்சிட்டு வந்துக்கிறேன், அப்புறம் என்ன மேன்னு சத்தம்? எல்லாருமே ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு வந்துட்டிங்களா? இனிமேல் வீட்டில் ஒருத்தரையும் பார்க்க முடியாது. காட்டில் தான் திரிவாங்க ஒருத்தர் இல்லாத ஆட்டை ஓட்டுறேன் மாட்டை ஓட்டுறேன்னுக்கிட்டு. ஆமாக்கிட்ட ஆடு மாடு இருந்தால் ஒரு கை செலவுக்கு ஆகும் பாரு. பட்டுன்னு ஒரு செலவாக இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சி விற்றுக்கலாம். மாடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் ஊற்றினா கை செலவுக்கு ஆகும். அதுக்கு தான் வேற என்ன. அதெல்லாம் சரிதான். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இந்த ஆட்டு மாட்டெலாம் வச்சு சமாளிக்கிறது பெரும் பாடு. ஒரு மழையும் இல்லை ஒன்றும் இல்லை, இனிமேல் காய்ச்சலே தான். மரமே காஞ்சி போய் கிடக்குது பாருங்க. எங்கே மேய்ச்சி எங்கே கட்டுறது ஒன்றும் தெரியல. ஆமாம், என்ன அப்புறம் பண்ணுறது? வெயில் காலம்னு போய் விற்றுவிட்டா வர முடியும். என்னமோ ஒன்று சமாளிக்க வேண்டிதான் வச்சுக்கிட்டு வீட்டில் என்ன பண்ணுறது? நம்ம பத்திரகாளியா காலம் ஒரு பண்ணையே வச்சுக்கிட்டு எப்படி தான் சமாளிச்சு போடுறாங்களே. ஆடு 10 மாடு 5 கோழி அத்தினியும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஆள் ஒரு சமாளிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறது கிடையாது. இந்த வெயிலுன்னா மழைன்னா அவங்களாட்டெல்லாம் யாரும் ஆடு மாடு வச்சுக்கிட முடியாது. ஓ பத்திரகாளியாக்கோ, உங்களை தான் என்ன பண்ணுறீங்க அங்கே ஒண்டியும்? வாங்க இருந்தாண்டா, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு தானே கிடக்குது. அது புறத்தாலேயே தான் நின்றுட்டு இருந்தால் தான் மேயுமா என்ன? அதுக்கு இல்லடி அம்மா, மாடு சேனையாக்குது. அந்தாண்ட காலில் மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான். இரு வாரம் இரு. என்ன எல்லா பொண்டுகளும் இன்னைக்கு காட்டில் இருக்கிற அப்படிக்குது. எல்லாம் மரத்தடிக்கு கதை பேச்சுக்கிட்டு தானே திரிவீங்க. 10 மணி மட்டும்தான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு திரிவா. நெட்ட வழியில் அதிசயமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறிய. ஏன் உங்கள் வீட்டில் ஆடு வாங்கி மேயின்னு விட்டாங்களா என்ன? ஆமாம் பத்திராடியாக்கா, வீட்டில் சும்மா காடாக கதை பேச்சுக்கிட்டு திரியிறியே. 2 ஆட்டோடையாச்சும் திரி, அதாச்சும் மேய்ஞ்சிக்கிட்டு முதலாவும் உன்னோடையே கூட்டிக்கிட்டு போன்னு வாங்கி விட்டாங்க. அதான் நானும் பிடிச்சிக்கிட்டு வந்தேன். அது என்னன்னா மேலே கத்தியே சலிக்குது, காதை அடைச்சி போகுது. ஊட்டாண்டியே கட்டி வச்சுருந்தா. அதான் காட்டுக்கு ஓட்டிக்கிட்டு வந்தால் பார்த்தா எல்லாருமே இங்கே தாங்கிறீங்க. மேய் 10 ரூபா முதலாச்சும் ஆகும். ஏட்டி கீதா, நீயும் உங்கள் வீட்டில் சொல்லி 2-3 ஆடுக்கு வாங்கி மேய்க்க வேண்டித்தானே? சும்மா திரியறத 2 பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே பொலி போட்டில் மேய்ச்சினா கூட ஒரு வவுர் நப்பிக்கிட்டு போனீங்கன்னா 2-3 மாதத்தில் 5,000-10,000 விற்கலாமில்ல? ஆகும் தாங்க்கா. ஆனால் இந்த வெயில நினச்சா தான் பயமாக இருக்குதே. வீட்டுக்கு வெளியே அந்தாண்ட கடைக்கு போக முடியல. ஒரு தண்ணி போய் பிடிச்சிட்டு வரதுக்குள்ளேயே வேர்த்து கொட்டுது. இதெல்லாம் ஆடு மாடுலாம் வாங்கி வச்சுக்கிட்டா அவ்வளோத்தான். வீட்டில் சேத்தங்கூறி சும்மா இருக்கிறதுக்குள்ள பொழுதுனிக்கு மேய்ச்சிக்கிட்டே கிடக்கணும். அதுதான் பார்க்குறேன். இல்லைன்னா வாங்கி கொடுக்க சொன்னால் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துக்கிடுவாங்க, பார்த்துக்கிடுங்க. அது சரி, வெயில பார்த்தா சோறு திங்காமையாக்குற. சோறு நேரத்துக்கு பசிக்கிட்டான், என்ன பண்ணுறது? வெயில் சமாளிக்க முடியலையே. இன்னமேட்டுக்கு வருஷத்துக்கு இப்படியே தான் வெயில் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். மரம் மட்டையெல்லாம் வெட்டி எல்லாம் வீடு கட்டுறேன் அப்படின்னு பில்டிங்காக எழுப்புனா அப்புறம் என்ன பண்ணுமே? காய்ச்சிக்கிட்டே இருக்குது. வருஷம் குறைஞ்ச பாடில்லை இந்த வெயில். ஆமாம், இந்த வருஷம் மழையும் பெருசாக இல்லை பாரு. கிணத்துல கூட தண்ணியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வற்றி தான் போகும். குடிக்கிறதுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சுனாவே பரவாயில்லன்னு நினச்சிக்கிடணும். என்னத்த மழை வந்து தண்ணி கொஞ்சம் தீருது போங்க. நெல்லெல்லாம் அறுத்து பிள்ளை உருண்டையாக பிடிச்சி போட்டிங்களாட்டுங்குது. அன்னைக்கு வண்டி வந்துச்சு பார்த்தேன். ஆமாம், 10 மணி வண்டி வர வச்சு கையோட நெல்லெல்லாம் அடித்து சுற்றி சொர்ணையாகவே போட்டாச்சு. ஆள் வச்சுமா அது ஏகப்பட்ட வேலைகளுக்கு. வண்டின்னா இப்போ 2 நாளையில் வேலை முடிஞ்சிருச்சு. ஆமாக்கா, அதுவும் பரவாயில்ல தான். வண்டி வச்சு முடிச்சுக்கிட்டாவே சட்டுப்பட்டுன்னு வேலை ஆகி போயிடும். ஆளுங்க வந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு வாரம் பண்ணி விடுவாங்க. ஆமாம், அதுக்கு தான் சரி ஒரே கையோட வர வச்சு அடித்து பில்லு எல்லாமே சோறுன்னு பிடிச்சி போட்டோம்.